மூன் லேண்டிங் ஃபேக் அப்படின்னு சொல்கிறதில்ல. பாதி பேர் கேட்குற கேள்வி, நாசா நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் தரையிறங்கினதுக்கப்புறம் ஏன் ஒருத்தரை கூட நிலாவுக்கு அனுப்பலை? இப்படி கேட்குறவங்கெல்லாம் கூகுளில் சாதாரணமாக போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இதுவரைக்கும் நிலாவுக்கு 5 மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. அப்புறம் 12 பேர் மூன் வாக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நிலாவுக்கு மனிதர்களோட போன மிஷன் அப்போலோ 17. அது 19th டிசம்பர் 1972 வந்துச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கா மூணுக்கு போகவே இல்லை. இவங்கெல்லாம் கேட்குற இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்குறப்ப அதுக்கு முன்னாடியே யார் கேமரா வச்சு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா? நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்குறதுக்கு முன்னாடியே கேமராமேன் இறங்கிட்டாரா அப்படின்லாம் கேட்பாங்க. நாசா மூன் லேண்டிங்கை உலகம் ஃபுல்லாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்குற லேடருக்கு பக்கத்துலேயே ஒரு கேபிள் வச்சுருப்பாங்க. இந்த கேபிளை நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கும்போது இழுத்தார் அப்படின்னா அந்த லேண்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேமரா மூலயமா லைவ் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும் நிலவில் இறங்கினதுக்கப்புறம் யூஎஸோட தேசிய கொடியை நட்டாங்க. ஆனால் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது யூஎஸ் தேசிய கொடியை நடும்போது அந்த கொடி ஆடும். நிலவுலலாம் காற்றே இல்லை, அட்மாஸ்பியரே இல்லை, அப்போ எப்படி கொடி ஆடுனுச்சு அப்படின்னு கேட்பாங்க. நிலாவில் இந்த கொடி பறக்காது. அதனால் இது ஸ்டெடியாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எல் ஷேப்டு மெட்டலை இந்த கொடியில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கொடி காற்றுல அசைகிற மாதிரில இருந்துச்சு. இதுக்கு காரணம் நியூட்டனோட 3rd law of motion. எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் தடுக்கிற வரைக்கும் அந்த பொருள் அது ரெஸ்ட்டில் இருக்கோ இல்லை மோஷனில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும் இந்த கொடியை நடுறதுக்காக அதை ஆட்டி ஆட்டி நடும்போது அவங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோர்ஸ் தான் மொமெண்டம் ஆகி அந்த ஃப்ளாகை ஆட வச்சுருக்கு. நிலவில் இதை தடுக்கிறதுக்கு ஒரு அப்டக்கிளும் இல்லாததுனால அது கொஞ்சம் நேரம் ஆடிக்கிட்டே இருந்திருக்கு. மூன் லேண்டிங் ஃபேக் அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு காரணத்தையும் சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ நல்லா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வானத்தை பாருங்கள். எங்கேருந்து எர்த்துலேருந்து பார்த்தாலே நிறைய நட்சத்திரங்கள் தெரியும். ஆனால் மூனில் அட்மாஸ்பியரே கிடையாது. ஸோ காலையில் இருந்தால் கூட அவங்களுக்கு நல்லாவே ஸ்டார்ஸ்லாம் தெரியும். ஆனால் இங்கே ஒரு ஸ்டார்ஸ் கூட தெரில. ஏன்னா இதை ஸ்டூடியோவில் செட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு காரணம் எக்ஸ்போஷர். நைட் டைமில் உங்கள் ஃப்ரெண்டை ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு நல்லா தெரியாது. ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கிற வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் கிளியராக தெரியாது. அந்த நட்சத்திரங்களும் சேர்த்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போஷர் அதிகமாக்கணும். அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிற டைமை அதிகமாக்கணும். அதனால் லைட் நிறையா அந்த ஃபோட்டோவில் இருக்கும். இதையே நம்ம மூனில் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ஸ் தெரியும். ஆனால் மூனில் இருக்கிறது எதுவுமே தெரியாது. ஏற்கனவே சன்னோட வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால நார்மல் எக்ஸ்போஷரில் வச்சு எடுத்தாலே உங்களுக்கு பெருசாக மூனில் இருக்கிறது தெரியாது. அதுவே ஸ்டார்ஸும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளையாக எல்லாமே தெரியும். அதனால தான் எக்ஸ்போஷரை கம்மி பண்ணி இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்திருக்காங்க. அதே காரணத்தினால தான் ஒரு நட்சத்திரங்களும் வானத்தில் நம்மளுக்கு தெரியலை. நிலாவில் எடுத்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட காலடி தடத்தோட ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஏன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் போட்டிருந்த ஷூவோட காலடி தடத்தோட டிசைன் வேறு மாதிரி இருக்குது, நிலாவில் பதிச்ச காலடி தடத்தோட டிசைன் வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலி நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஷூ போட்டு அதுக்கு மேலே கவரிங்காக இன்னொரு ஷூ போட்டிருந்தாங்க. இதுக்கு காரணம் மூன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஃபஸ்ட்டு இவங்க தான் மூனில் லேண்ட் ஆக போகிறாங்க. அதனால் ரேடியேஷன் மூலயமா அவங்கள தாக்காமல் இருக்கிறதுக்காக 2 ஷூ போட்டு அங்கே இருந்தாங்க. அந்த மேலே அவுட்டர் கவரிங்காக போட்ட ஷூவோட காலடி தடத்தோட டிசைன் தான் இந்த ஃபோட்டோ. நாசா மூணுக்கு போயிட்டு வந்த ப்ரூஃபாக
நிறைய சாம்பிள்ஸை மற்ற நாடுகளுக்கு பிரித்து கொடுத்து ரிசர்ச்க்காக அனுப்புனாங்க. இது மட்டும் இல்லை, அப்போலோ மிஷன்ஸில் லேசர் ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாம் நிலாவில் வச்சு இங்கேருந்து லேசர் அனுப்புனா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த லேசர் மூலயமா எர்த்துக்கும் மூணுக்கும் நடுவில் இருக்கிற எக்ஸாக்டான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். இந்த மூன் லேண்டிங்கில் வெறும் யூஎஸ் மட்டும் சம்மந்தப்படலை. அதோடு சேர்த்து சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, அப்புறம் ஆஸ்திரேலியா, இந்த 4 கண்ட்ரீஸும் ஒன்றா இணைஞ்சு தான் இந்த மிஷனை பண்ணாங்க. ஆஸ்திரேலியா இந்த மூன் லேண்டிங்லேருந்து வர மெசேஜஸ், அதுக்கப்புறம் இந்த லைவ் ரிலே, இதெல்லாம் யூஎஸோட ஜியாகிரஃபி படி மூணுக்கு செட் ஆகுது. அதனால் மூணுலேருந்து வர மெசேஜஸ் எல்லாமே ஆஸ்திரேலியாவுக்கு தான் வந்துச்சு. இது மட்டும் கிடையாது, இந்த மிஷனுக்காக 4 லட்சம் பேர் யூஎஸில் வேலை பார்த்துருக்காங்க. மற்ற நாடுகள்லேயும் இன்னும் நிறையா பேர் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ மூன் லேண்டிங் கான்ஸ்பிரசி சொல்கிறவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் போய் சொல்கிறாங்க, 4 நாடுகள் போய் சொல்லுது அப்படின்னு சொல்கிறவங்க தான். இவங்களெல்லாம் நம்ப வச்சு இவங்களெல்லாம் போய் சொல்ல வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, இந்த பண்ணுறதுக்கு அவங்க டைரெக்டாக மூன்லேயே போய் லேண்ட் ஆகிடலாம். நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்பீங்க, 1972 தானே லாஸ்ட் மிஷன் போனாங்க மூணுக்கு, அதுக்கப்புறம் ஏன் நாசா திரும்ப மூணுக்கு போகவே இல்லை? அவங்க 1969 மூணுக்கு போனதுக்கான மெயின் ரீசனே ரஷ்யா தான். ரஷ்யா முதல் மனிதன் யூரி கேகரினை ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க. முதல் பெண்ணையும் ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க, வேலண்டினா டெலஸ்கோவா. முதல் சேட்டிலைட்டையும் அவங்க தான் அனுப்புனாங்க. ஸோ இதெல்லாம் பண்ண ரஷ்யாவை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஜான் எஃப் கென்னடி, யூஎஸோட பிரசிடெண்ட், நாங்கள் மூணுக்கே போய் லேண்ட் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நாசாவோட பட்ஜெட் எங்கேயோ போகுது. அந்த காலகட்டத்தில் 5 மிஷன் பண்ணுறதுக்கான மெயின் மோட்டிவ் ரஷ்யாவாக இருந்துச்சு. அதனால் அவங்க நிறைய செலவு பண்ணாங்க. அந்த காலத்தில் $28 பில்லியன் அவங்க இந்த மிஷன்ஸ்க்காக செலவு பண்ணியிருக்காங்க. இதை யூஎஸ் டாலர் இன்ஃப்ளேஷன் படி பார்த்தோம், இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அது $288 பில்லியன். அதாவது இந்தியாவோட காசுப்படி பார்த்தோம் அப்படின்னா 2,88,000 கோடி அதோட வேல்யூ. நிலாவில் மனிதர்களை இறக்கி போய் அவங்க தான் ரிசர்ச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தேவையே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம மனிதர்களை கொண்டு போய் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய தலைவலி. இந்த வேலையெல்லாம் ரோவர்ஸ், மிஷின்ஸ், அப்புறம் ஏஐ இதெல்லாமே பார்த்துக்கும். இது மட்டும் இல்லை, இதுக்காக செலவு பண்ணுற விலையும் ரொம்ப கம்மி. அந்த காலத்தில் 2,88,000 கோடி செலவு பண்ணுறதுக்கான மோட்டிவ் சோவியத்தாக இருந்துச்சு. ஆனால் அவங்க இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய மோட்டிவ் யூஎஸ்க்கு கிடையாது. அதனால் அவ்வளோ செலவு பண்ணி மனிதர்களை இறக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கலை. இருந்தாலும் இப்போ ஆர்டமிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலயமா மனிதர்களை திரும்ப நிலாவுக்கு இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லார் வாயையும் நாசா அடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். திஸ் இஸ் நிக்கில் சச்சு சைனிங் ஆஃப்.